Hello students, welcome to online class at Thema 10th Max 2nd chapter numbers and sequences, page number 38 example 2.1. We have 34 cakes, each box can hold 5 cakes only, and how many boxes we need to pack and how many cakes are unpacked. So we have 34 cakes, each box can hold 5 cakes and சொல்லிருக்காங்க. So 34 cakes வந்து 34, so cakes 34. ஸோ இதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஈச் பாக்ஸ் கேன் ஹோல்ட் 5 கேக்ஸ். ஓகே, பாக்ஸ் வந்து கேன் ஹோல்டு வந்து 5 கேக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 5 வந்து பி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து யூக்ளிட்ஸ் ஃபார்முலா படி என்னென்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், வேர் r 0 less than equal to r less than modulus b. இதுதான் கண்டிஷன், யூக்ளிட்ஸ் ஃபார்முலாவுடைய கண்டிஷன், டிவிஷன், யூக்ளிட்ஸ் டிவிஷன். if a and b or b not equal to 0, b not equal to 0 இருக்கணும், any two integers, then their exact unique integers q and r such that a equal to bq plus r, where 0 less than or equal to r less than modulus b. ஸோ இப்போ 34 5ஆல் டிவைட் பண்ணுங்க. ஓகே, 6 5s are 30, பேலன்ஸ் 4. அப்போ இதில் ஏ என்ன 34, பி என்ன 5, ஓகே 5, க்யூ என்ன, க்யூ தான் கோஷியன்ட், இதுதான் க்யூ, இது ஆர். ஓகே, கோஷியன்ட் வந்து 6 ப்ளஸ் 4 இஸ் ரிமைண்டர். இப்போ 6 5s are 30, 30 ப்ளஸ் 4 34. இதுதான் ஃபர்ஸ்ட் சம்முடைய ஆன்சர். ஓகே, இது வந்து டிவிடண்ட், இது வந்து டிவிடண்ட், இது வந்து டிவைசர். எது 5, 5 வந்து டிவைசர். ஓகே, டிவைசர். இது 6 வந்து கோஷியன்ட், கோஷியன்ட். ஆர் வந்து ரிமைண்டர், ஆர் வந்து ரிமைண்டர். ஓகே, இப்போ அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.2 பார்க்கலாம். Find the quotient and remainder when a is divided by b in the following. a equal to minus 12, b equal to 5. இந்த மாதிரி 3 சம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 2.2. இப்போது என்னென்னா நான் a equal to minus 12 and b equal to 5. நான் என்ன சொன்னேன்னா ஒரு மைனஸ் இருந்தால் வந்து வர்ற கோஷன், இப்போ ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் ஃபார்மில் இருக்கணும். ஒரு மைனஸ் இருந்தால் வர்ற கோஷியன்ட் வந்து மைனஸில் வரும், அது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பியை விட ஏ பெருசாக இருந்ததுன்னா போடுற டிவைசர் வந்து, ஓகே இது வந்து டிவிடண்ட், இது வந்து டிவைசர். கோஷியன்ட் வந்து என்ன வரும்னா இதை விட பெருசாக வரணும். இங்கே இப்போ பாருங்கள், இப்போ 5 போடுறோம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2 5s are 10 போடக்கூடாது, 3 5s are 15. ஏ மைனஸில் வந்துச்சுன்னா இந்த நம்பரை விட இது பெருசாக போடணும், இந்த நம்பரை விட இது பெருசாக போடணும், டிவைசரை விட இது பெருசாக போடணும். டிவிடண்ட், டிவிடண்ட்டை விட இது பெருசாக போடணும். இது டிவைசர், இது டிவிடண்ட், டிவிடண்ட்டை விட இது பெருசாக போடணும். 2 மைனஸ் இருந்தால் வர்ற கோஷியன்ட் வந்து மைனஸில் வரணும், வர்ற கோஷியன்ட் மைனஸில் வரணும். இதை விட டிவிடண்ட்டை விட இது பெருசாக போடணும். 3 5s are 15, பேலன்ஸ் என்ன 12 15 போச்சுன்னா ரிமைண்டர் இஸ் 3. இப்போது ஏ என்ன, ஏ இஸ் minus 12 ஈக்குவல் டு பி இஸ் 5, கோஷியன்ட் இஸ் minus 3 ப்ளஸ் ஆர் இஸ் ப்ளஸ் 3. ஸோ இப்போ பாருங்கள் -15 ப்ளஸ் 3 -12 வந்துச்சு. 2 மைனஸ் இருந்துச்சுன்னா வர கோஷன் மைனஸ் வரும். அண்ட் தென் டிவிடண்ட்டை விட போடுற நம்பர் பெருசாக போடணும். ஓகே, 2 5s are 10 போடக்கூடாது, 3 5s are 15 பெரிய நம்பராக போடணும். இப்போ உங்களுக்கு இது அடித்தா நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்துக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 17, பி ஈக்குவல் டு -3. இப்போது பியை விட ஏ சின்னதாக தான் இருக்குது, ஆனால் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னா வர கோஷியன்ட் வந்து ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் வர கோஷியன்ட் வந்து மைனஸில் வரணும். ஓகே, அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அண்ட் தென் இதை விட இது சின்னதாக இருக்கலாம், டிவிடண்ட் வந்து சின்னதாக இருக்கலாம், ஏன்னா ஏ தான் பெரிய நம்பர். ஏ வந்து இதில் பார்த்திங்கன்னா ஏ வந்து சின்ன நம்பர் பியை விட.
சாரி ஏ வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா போடுற நம்பர் பெருசாக இருக்கணும். இப்போ ஏ வந்து பாசிட்டிவாக இருக்கிறதால போடுற நம்பர் சின்னதாக இருக்கணும். பட் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸாக இருந்தால் கோஷன்ட் வந்து மைனஸில் தான் இருக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணும்? -5 இது சின்னதாக இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா ஏ வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. இங்கே ஏ நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதால போடுற நம்பர் வந்து பெரிய நம்பராக போடுறோம். இங்கே வந்து ஏ வந்து பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கிறதால போடுற நம்பரு சின்ன நம்பராக போடலாம். பட் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கிறதால கோஷன்ட் வந்து மைனஸில் தான் இருக்கணும். ஸோ 5 3s are 15. ஸோ பேலன்ஸ் என்ன? பேலன்ஸ் வந்து 2. அப்போ ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். ஏ என்ன? 17 ஈக்குவல் டு பி -3. Q is quotient is -5 plus R is 2. Here quotient is -5. Remainder is 2. Okay, Q இது வந்து R. இங்கே என்ன? quotient is -3. Remainder is 3. Okay, இந்த சம்மில் Q இது R. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஒன் என்ன? A ஈக்குவல் டு -19, B ஈக்குவல் டு -4. ரெண்டு மைனஸ் இருந்துச்சுன்னா வர்ற கோஷன்ட் ரிமைண்டர் பாசிட்டிவாக தான் இருக்கணும். பட் இது மைனஸ் வர கோஷன்ட்டோ ரிமைண்டரும் பாசிட்டிவாக இருக்கணும். பட் இது மைனஸில் இருக்கிறதால போடுற நம்பர் வந்து பெரிய நம்பராக போடணும். இப்போ -19, இப்போ 4. ஓகே, -4 -19. 4 4s are 16 போடக்கூடாது, 5 4s are 20 போடணும். ஏன்னா இது மைனஸில் இருக்கிறதால போடுற நம்பர் பெரிய நம்பராக போடணும். 5 4s are 20. ரெண்டு மைனஸில் இருக்கிறதால கோஷன் ப்ளஸில் இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து A ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர். இப்போ போடுங்க. A -19 ஈக்குவல் டு B is what? -4 into 5 plus R is 1. -20 plus 1 is -19. So here quotient is what? 5, that is Q, and remainder is R. Remainder is 1, that is R. என்னன்னா ரெண்டு மைனஸ் இருந்தால் வர கோஷன்ட் ரிமைண்டர் பாசிட்டிவாக தான் வரணும். பட் இது மைனஸில் இருந்தால், ஏ மைனஸில் இருந்தால் என்ன பண்ணணுன்னா போடுற நம்பர் பெரிய நம்பராக போடணும். 4 4s are 16 போடக்கூடாது, சின்னதாகிடும். ஸோ இதை விட இது பெருசாக போடணும். ஓகே, டிவிடெண்டில் கீழே போடுற நம்பர் வந்து பெரிய நம்பராக போடணும். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 2.2 முடிஞ்சிடுது. 2.1 2.2 இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.